மணிவாய் மத்தம் மத யானையூரி போட்ட மணவாளன் பத்தாகிய தொண்ட தொழு பாராவியன் கரைமேல் செத்தாரிலும் பணிவான் திரு கேதீத்தரத்தானே அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாயே பிரம்மமாய் நின்ற சோதை பிளம்பதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தா குதித்தனன் உலகம் ஒய்ய
நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. இதனை கண்டுகளிக்குமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இதில் முதலாவது நிகழ்வாக மாணவர்களின் பக்தி பாடல்கள் வழங்கப்பட உள்ளன. இதில் பங்கு பெற்றுபவர்கள் பூபாலசிங்கம் தேனு பிரணதி, பூரணச்சந்திரன் இஷாரா, பூபாலசிங்கம் ஓம்ரிதா, வினோதன் சாயி.
சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணையிலா தில்லையம்பல நடராஜா எழுமைநாதனே பரமேசா தில்லையம்பல நடராஜா எழுமைநாதனே பரமேசா அல்லத்தி தானவா பாபா அல்லத்தி தானவா ஸ்ரீ சக்கர சண்முக பெருமானின் பாதார விந்தங்களை பணிந்து கொள்கின்றோம். இன்றைய தீர்த்தோற்சவ நாளிலே வில்லிலே கதையொன்றினை கூறலாம் என வந்திருக்கின்றோம். குரு அங்க பாருங்க அந்த ஐயா கோவித்து கொண்டு போறார். வந்தாரை வரவேற்கும் வீரத் தமிழருடைய பண்பாட்டிற்கிணங்க அனைவரையும் வணங்கி நிற்கின்றோம். ஆளான கண்டா அடலுக்கு இறைவா வணக்கமுக. என்ன நாடான ஆட்சி பெற்ற சிறுவர்களாகிய எங்களுக்கு இக்களம் புதியது. புதுமை நிகழ்த்த வந்திருக்கும் அடியவராகிய நாம் விடும் பிள்ளைகளை பொறுத்தருள வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம். இன்றைய நன்னாளிலே தில்லிலே சிறிய கதையொன்றினை கூறலாம் என வந்திருக்கின்றோம். டேய், அது இல்லடா இந்த பாட்டு. இது தளபதி வேற கேட்ட உதிரடி. இது தளபதி உலகின் அதிபதி. நாங்கள் அனைவரும் இந்த உலகிலே பிறந்தது நல்லது செய்யவும் நன்றாக வாழவே. இதனை நமக்கு தந்தருடைய முருகப்பெருமானின் கதையே இல்லிலே வாழ வந்துள்ளோம். அழகுன்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே ஒளியேது உண்டா. அழகுன்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே ஒளியேது உண்டா. சொல்லுக்கு முருகா, ஆண்டியாய் வந்தவே முருகா, உந்தன் நம்பிலே வாழும் ஐயனே முருகா. ஆண்டியாய் வந்தவே முருகா, உந்தன் நம்பிலே வாழும் ஐயனே முருகா. பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. உந்தன் அருளுக்கு இளையே இல்லையே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா,
நன்றி உலகிலே ஒளியேது உண்டா? கார்த்திகேயன் என்றெல்லாம் போற்றப்படும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் மாம்பழ கதையை தில்லியிலே பாட வந்துள்ளோம். எத்திலூறுது உனக்கு? இப்பதான் ஒரு சோறு சட்டியும் பருப்பு கறியும் நல்லா இறுக்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு வாயில எத்திலூறுதோ? அப்போ உனக்கு அப்படி இருந்தாலும் காணாட்டினா உனக்கு அன்னதானத்துல வாங்கி தரேன். கொஞ்சம் சத்தம் போடாம இல்லடா. உங்களோட கதையை நிப்பாட்டிட்டு எங்களோட கதைக்கு வரும். கைலாய மலையிலே சிவபெருமானும் சக்தியான பார்வதி தேவியாரும் அளவலாவிக் கொண்டிருக்கின்றனர். அதோ நாரத முனி வருகின்றார். மாம்பழத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, ஓர் கோரிக்கையை முன்வைக்கின்றார். மாம்பழம் பகிர்ந்து உண்பதற்குரியது அல்ல என அவர் கூறினார். இது என்ன கொடுமையம்? எங்கள்கிட்ட ஒரு டோவியை தந்தால் என்னால் பிரிப்போம். இது அரும் அந்த மாம்பழம், இதை விட என்ன அவைக்கு மனம் வந்தது? அவ்வாறு இருக்க சிவனும் சக்தியும் யோசிக்கின்றார்கள். இறுதியிலே ஒரு முடிவுக்கும் வருகின்றனர். அவ்வாறல்ல, யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகின்றாரோ அவருக்கே மாம்பழம் என்று கூறினார். உடனே சரத்கொடியான் தனது வாகனமான மயிலேறி இவ்வுலகை சுற்றி வர புறப்பட்டார். அறியாத கணபதி சற்று நேரம் சிந்திக்க தொடங்கினார். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வகையிலே தங்கள் கண்கண்ட தெய்வங்கள் பெற்றோரே, எங்கள் உலகமும் அவர்களே என்று நல்ல விநாயகப் பெருமான் தனது தாயான பார்வதி தேவியாரையும் தனது தந்தையான ஈசனையும் 3 முறை சுற்றி வந்தார். தாயாரையும் தந்தையையும் சுற்றி வந்தேன்.
நல்ல வாக்கோ இவர் உனக்கு கொடுத்தது எனக்கு தெரியாத நினைக்கிறியே. குற்றங்களும் தவறுகளும் மெலிந்து காணப்படுவதற்கு ஆசிரியரின் கைகள் கட்டப்பட்டதும் ஒரு முக்கிய காரணம்தான். அதை விடுத்து நாங்கள் உங்கள் கதைக்குள் வருவோம். அவர்களுடன் தனக்குத்தான் மாம்பழம் ஒன்றை முருகப்பெருமாள் தனது அண்ணனான விநாயகப் பெருமானின் கையில் மாம்பழம் இருப்பதைக் கண்டு திகைத்து நின்றார். இருக்காது பின்ன இவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கிற நீ அதானே கை வச்சிருப்ப. கை வச்சிருக்கணும் அவனை காலில் போட்டு மிதி மிதியாரு மிதிச்செல்லாம் இருப்பேன். நல்லா மிதிச்சிருப்ப. ஆடி மாதத்துல அடிக்கிற காத்து பறந்து வர நீ நல்லா மிதிச்சிருப்ப. ஆனா இவங்கள ஒரு பெருமாள் வீட்டு கதையெல்லாம் வந்து இங்க சனத்துக்கு நிலமானத்தை பண்றாங்க. குரு நீங்க கதையை சொல்லுங்க. மாம்பழத்தை கண்ட முருகப்பெருமாள் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தனது தாயாரையும் தந்தையாரையும் கோபித்துக் கொண்டு பழனி மலைக்கு செல்கின்றார். உமாதேவியாரும் சிவபெருமானும் என்னென்று முருகனை கண்டுபிடிச்சிருப்பினா இது எனக்கு தெரியாது. ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சுதான். படா பேருங்களா உங்க அந்த காலத்துல டிபிஎஸ் ஆகணும் இல்ல உங்களோட டெக்னாலஜியா கதையை விட்டுட்டு குரு நீங்க கதைக்கு வாங்க உங்க பேருங்க. அன்புலாகும் இடமே இதுதான் நம் வாழ்வில் காணா. அன்புலாகும் இடமே இதுதான் நம் வாழ்வில் காணா. அன்புலாகும் இடமே இதுதான். அண்ணனும் மேலோனென்று தம்பியும் கீழோனென்று பேதமில்லாமல் எல்லாரும் முடிவில் சேர்ந்திடமிடமே தொல்லையின்றி வாழ்ந்திடமிடமே தொல்லையின்றி வாழ்ந்திடமிடமே முடிவிலே இதுதான் நம் வாழ்வில் காணா. அன்புலாகும் இடமே இதுதான் நம் வாழ்வில் காணா. அன்புலாகும் இடமே இத்தகையவாறு அம்மன் முருகப்பெருமான் ஆண்டியாகி பழனி மலைக்கு செல்கின்றார். குரு கதையை வேலைக்கு முடிங்கோ சனத்துக்கு பசிக்க போகுது. எங்கட கதையை கேட்டா பசியும் பலன். அப்படிதான் எங்கட கதை. அங்கு ஒரு அப்பனுக்கு பாடம் சொன்ன சரவணபவனுடைய புகழையும் அற்புதங்களையும் கூற கூற கூறிக்கொண்டே போகலாம். இருந்த போதிலும் நேரத்தினை கருத்தில் கொண்டு நாங்கள் நிறைவுக்கு வருகின்றோம். இவ்வளவு நேரம் உங்க கதையை கேட்டவர்களுக்கு நன்றி சொல்லாட்டி சரியில்லை. சனத்துக்கு நன்றி சொல்லிட்டு போவோம். தன்னன்னானே தானானானே தன்னன்னானே தானானானே தானானானே தன்னன்னானே தானானானே தன்னன்னானே தானானானே தானானா. எங்கள் பாட்டை கேட்க வந்த உங்களற்ற கோதி நாங்கள் பாடினோம். எங்கள் சின்னங்களில் தானே உங்கள் நன்மை நம்பி நாங்கள் பாடினோம். தன்னன்னானே தானானானே தன்னன்னானே தானானானே தானானா. தன்னன்னானே தானானானே தன்னன்னானே தானானானே தானானா. இன்பம் என்ன இன்பம் என்ன கோடால் என்ன கோடால் என்ன உங்கள் நன்மை வேண்டி நாங்கள் பாடினோம். இன்பம் என்ன இன்பம் என்ன வந்தால் என்ன கோடால் என்ன உங்கள் நன்மை வேண்டி நாங்கள் பாடினோம். தன்னன்னானே தானானானே தன்னன்னானே தானானானே தானானா. தன்னன்னானே தானானானே தன்னன்னானே தானானானே தானானா. நன்றி நன்றி. ஓம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி.
அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வரில்லை என்ற வாக்கிற்கு நங்க சிவப்பெரும் பொருளை மனதிலே தியானித்து உயிரிற்கும் மேலான தமிழன்னையை மனதிலே இருத்தி தகை சார்ந்த பெரியோர்கள் கொண்ட அவைக்கையன் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த இனிய நன்னாளிலே 63 நாயன்மார்களிலே திருநாவுக்கரசு நாயனாரின் உன்னதமான சரியை கொண்ட வரலாற்றினை கலாபிரசங்கம் மூலமாக பார்க்கவிருக்கின்றோம். பொன்னை நதி பெருகி பாயும் திருமலைப்பாடி நாட்டிலே தெய்வநெறி சிவபெருக்கும் திருவாமூர் எனும் ஊரிலே புகழனாருக்கும் மாதனி அம்மையாருக்கும் தெய்வ குழந்தைகளாக திருவதையாரும் மருள்நீக்கியாரும் அவதரிக்கின்றனர். காலத்தின் கோலத்தினால் மாற்றுச் சமயத்தை நாவுக்கரசர் தழுவ இறைவன் அவருக்கு சூலை நோயை கொடுத்து தடுத்தாட்கொள்கின்றார். பின்னர் நாவுக்கரசர் சலம்போட தூபம் மறந்தறியே தமிழோடு செய்வாடு மறந்தறியே நலம் தீங்கிலும் உம்மை மறந்தறியே நம் நாமம் என் நாவில் மறந்தறியே. சிவபெருமானே தனக்கு எல்லாம் என்று வாழ்ந்து வரலானார். ஆலயங்களிலே சரியை தொண்டின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து ஆலயங்களிலே இறைவனுக்கு சரியை தொண்டினை செய்து வரலானார். அப்போது திருநாவுக்கரசர் சிவபெருமானே கருந்துடரோனே தீவினை யாவும் தீர்த்தருளோனே உம்மை மணவாழா உவந்தனையாழா யாரார் பணியும் அம்புயதாழா முதலே முதுகண்ணுதலே பாவார் பொருளே பண்ணின் பயனே அருவாய் அருவாய் அமர்ந்தாயே அருவாய் அருளே தருவாய். ஓம் நம சிவாய சிவாய நமோ 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 என்று இறைவனை பாடி பரவியவாறு உளவாரம் எனும் கருவி கொண்டு புட்களையும் கற்களையும் செதுக்குவதனாலே உளவார படையாளி என்றும் அழைக்கப்பட்டார். பின்னர் சரியை கொண்டு செய்யும் காலத்திலே சிவசிந்தனை மாறாது இறைவன் திருவடியிலே மனம் பதிப்பது வழமை. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கட கோயிலார் தன்கடன் படியையும் தாங்குதல் என்கடன் கனி செய்து கிடப்பதே. என்னை தாங்குவது நீ பொறுப்பு, உனக்கு பணிவிடை செய்வது என் கடமை என்று கூறுகின்றார். நாமும் ஆலயத்தில் சரியை தொண்டு செய்யும் போது அகமே பேசாமல் சிவத்தை நினைக்க வேண்டும். இவ்வாறு நாவுக்கரசர் சரியை தொண்டு செய்து வரும் காலங்களிலே இறைவன் அவருடைய மன உறுதியையும் பக்தி சிறப்பையும் திருத்தொண்டின் மகிமையையும் உலகினருக்கு உணர்த்துவதற்காய் தமது திருவிளையாடலை தொடங்குகின்றார். தேவலோகத்தில் இருக்கின்ற அரம்பையரை இவர் பணிவிடை செய்யும் போது சென்று ஆடுமாறு இறைவன் பணித்தருளுகின்றார். அவர்கள் தங்கள் கற்ற வித்தைகள் எல்லாம் ஆடியும் நாவுக்கரசர் தமது பணியிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தார். இதனையே அதனால் மங்கையர்கள் பயந்து அவரை தொழுது சென்றனர். இவ்வாறு இருக்கையிலே இன்றைய காலகட்டத்திலே நாம் சரியை தொண்டு செய்வதும் கோவில்களுக்கு செல்வதும் அரிதாகிவிட்ட நிலையில் சரியை தொண்டு செய்ய முற்படும் போதும் ஏதோ ஒரு குழப்ப சூழ்நிலை உருவாகின்றது. ஆனால் நாவுக்கரசர் இவ்வளவு குழப்ப சூழ்நிலைகள் வந்த போதிலும் தமது காரியமே கண்ணியம் என்றவாறு நமக்கு வாழ்ந்து முன்னுதாரணமாய் இருந்துள்ளார். இவ்வாறு மெய்ப்படி செய்து வருகையிலே உளவாறு படை நுழைந்த இடமெல்லாம் பொன்னையும் நவமணிகளையும் இறைவன் பரப்பி சோதித்து அருள்கின்றார். ஆனால் பற்றற்ற பரமஞானியாகிய நாவுக்கரசரோ பொன்னையும் மணிகளையும் உருளும் பரிகை கற்களுக்கு நிகராகவே எண்ணி அவற்றையும் முதுக்கி துப்பரவு செய்து கூட்டி அழுகின்றார். இதனை செருக்குளார் பெருமான் புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வருபாடில்
காட்டியுள்ளார். ஆலயங்களில் சரியை தொண்டு செய்வது மட்டும் இல்லாமல் திருவேளிமிழலையிலே பஞ்சம் ஏற்பட்ட காலத்திலே அங்குள்ள அடியவர்களது பசிப்பணியை போக்கும் பெரும் தொண்டினையும் மாற்றியுள்ளார். இன்றைய சூழலிலே நாம் கோவில்களுக்கு செல்வதும் குறைந்து சரியை தொண்டு செய்வதும் குறைந்து வருகின்றது. அடியவராய் பக்தி செய்யணும் இறைவனை சரியை தொண்டு செய்து வழிபடுவதே உகந்த நிலை என்பதை நம்மில் பலர் அறிவது இல்லை. இந்த சரீரம் எடுத்ததின் நோக்கம் இறைவனை அடைவதற்கே என்பதை நாவுக்கரசர் காட்டிய வழியில் நின்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம் என்று கூறி நாவுக்கரசரின் சரியை தொண்டின் மேன்மை என்ற பொருளில் அமைந்த கதாபிஷங்கத்தினை நிறைவு செய்கின்றேன். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் அருவாய் அலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் சுகனே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினாய் ஒன்று காதலித்து உள்ளமும் மோங்கிட மஞ்சுளாரடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவியுலகலாம். ஓம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். இன்றைய நாள் நற்பண்புகளில் ஒன்றாகிய ஜீவகாருண்யத்தினை தனது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி என்றும் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளலார் என போற்றப்படும் இராமலிங்க சுவாமிகளது வாழ்க்கை வரலாற்றை சிறப்பை கதாபிரசங்கம் மூலாக கூறுவதன் மூலம் இனிமையான நாளாக அமையட்டும். நமது சமயம் அன்பே சிவம் என்பதன் அடிப்படை. இதனை திருமூலர் சுவாமிகள் அன்பும் சிவமும் இரண்டென அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் மறைந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என சிறப்பித்துள்ளார். இதன் தத்துவத்தை சிதம்பரம் மருதோரில் ராமையா பிள்ளை சின்னம்மையாகியோரின் தவப்பயன் பூர்வ புண்ணிய தொடர்ச்சியின் பயனாக 1823 பெருமானது திருவதாரம் நிகழ்ந்தது. ஜீவகாருண்யம் என்பது அன்பு, ஒழுக்கம், நேர்மை, கருணை, பொறுமை போன்ற நற்பண்புகள் கொண்டது. வள்ளலார் சுவாமிகளுக்கு கல்வியில் நாட்டமில்லை. இருந்த போதும் உண்மையை உணர்ந்த ஞானியாவார். மண்ணுயிரையும் தன்னுயிர் போல் நேசித்தவர். மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு பூண்டவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பசியினால் இழைத்தே வீடுதோறிறந்தும் பசியறியாத வெற்றரை கண்டுள்ளம் பதைத்தேன். பசிப்பிணி என்பது உடலை உயிரை வாட்டும் கொடிய நோய். இதற்கு மருந்து உணவே. பசி என்பது படித்தவனுக்கும் பாமரனுக்கும் அரசனுக்கும் என அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. பசிதான்
மனிதனின் எல்லா செயலுக்கும் கொண்டு செல்லும் என்று அறிந்து அவர் ஏற்றி வைத்த தர்மசாலையின் அடுப்பு இன்றும் இடைவிடாமல் தொடர்ந்து மக்களுக்கு உணவளித்து வருகின்றது. ஔவையார் தனது நல்வழியில் ஒரு நாள் உணவழி ஒளியாய் இரு நாளைக்கு ஏழென்றாய் ஒரு நாளும் என்னோ அறியாய் இடும்பகூரென் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இனப்பசியின் ஒழிய தன்மையை பாடுகின்றார் பஞ்சமாபாதகங்களை விளக்கியவர்களே. வள்ளலார் சுவாமிகளது சுத்த சமரச சன்மார்க்கத்திலே இணைந்து கொள்ள முடியும். இறைவனை ஜோதி ரூபமாய் கண்டுணர்ந்த தவச்செல்வர் இதனாலே அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என புகழை பெற்றார். இதன் தொடர்ச்சியாகவே ஆலயங்கள் தோறும் அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. எனவே வள்ளலார் சுவாமிகளது வழியிலே நாமும் நடப்போம் என்று உறுதி பூண்டு விடைபெறுகின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.